அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன பதிவுல பாத்தீங்கன்னா, நம்மளோட அனாட்டமி உடல்ல நம்மளோட உறுப்புகள் எப்படிலாம் இருக்கு. ஸோ ஒரு வெஜைனா எப்படி இருக்கும், வல்வா எப்படி இருக்கும், ஸோ நம்ம பாடியில எங்க பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பெண்கள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மேம் தமிழ்ல சொல்லுங்க. ஒரு ஒரு ஆர்கனும் என்ன மாதிரி தமிழ்ல சொல்லுவாங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் மேம் எனக்கு வெஜைனா லூஸா இருக்கு. பட் இது எப்படி நான் எனக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ அதுக்கு ஏதாவது நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம அதை தான் நம்ம இப்போ ஒன்னொன்னா நம்ம இப்போ பார்க்க போறோம். நம்மளுடைய இடுப்பு எலும்புகள் இது இந்த இடுப்பு தளம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை இதுல இருக்கிற மசில்ஸ், இந்த சிவப்பு கலரா தெரிகிறது இந்த மசில்ஸ், அது இடுப்பு தள தசைகள்னு சொல்லுவாங்க. ஸோ பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் நம்ம அப்படிதான் சொல்லுவோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க உள்ளார பாத்தீங்கன்னா இந்த ஆர்கன்ஸ், அதாவது நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், கர்ப்பப்பை, யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது நம்மளோட இடுப்பு எலும்பு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு பவுல் மாதிரி இருக்கும் பாருங்க, நல்லா கிண்ணம் மாதிரி இருக்கு. இது ஓவரிஸ். ஓவரிஸ்ங்கிறது என்னன்னா நம்மளுக்கு கருமுட்டை பை. ஸோ முன்னாடி கர்ப்பப்பைக்கு முன்னாடி இருக்கிறது நம்மளுக்கு பிளாடர்ன்னு சொல்லுவோம், சிறுநீர் பை. அதே மாதிரி கர்ப்பப்பைக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம ரெக்டம்னு சொல்லுவோம். ஸோ அது நம்மளுக்கு தமிழ்ல மலக்குடல் பை. ஸோ இதெல்லாம் தான், இந்த 3 ஆர்கன்ஸையுமே தாங்கி பிடிக்கிறது தான் இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ். ஸோ இந்த பெல்விஸ் எப்படி இருக்கும்னா ஒரு பவுல் மாதிரி இருக்கும். இந்த எல்லா ஆர்கன்ஸ், நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை அதுதான் அதுக்குள்ளார இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி சப்போர்ட்டிவா இருக்கும். அதே மாதிரி இந்த மசில்ஸ், பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் நம்மளுக்கு இந்த 3 ஆர்கனையுமே நம்மளுக்கு தாங்கி பிடிக்கும். ஸோ இந்த ஒரு ஒரு பார்ட் முன்னாடி எப்படி எந்த ஓப்பனிங் கூட கனெக்ட் ஆயிருக்குங்கிறத நம்ம ஒன்னொன்னா இப்ப பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எப்படி இருக்கும், அது எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் தான் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ். உங்களுக்கு செவப்பா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கு சொன்ன இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் தான் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ். இதுல ஓப்பனிங் நல்லா தெரியுது பாருங்க. ஸோ இது ஃப்ரண்ட்ல இருக்க ஓப்பனிங். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிறுநீர் பைக்காக. அடுத்தது இது செகண்ட் ஓப்பனிங். இது வெஜைனாக்காக. இது ஆனல் ஓப்பனிங், 3வது ஓப்பனிங். இது மலக்குடல் ஓப்பனிங். ஸோ இதை இது உள்ளார இருந்து இந்த ஓப்பனிங் சொல்லியிருக்கேன். நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து வெளியில இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஓப்பனிங் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங். ஸோ இது நம்ம சிறுநீர் பைக்கான ஓப்பனிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது ஃப்ரண்ட்ல எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் அந்த ஓப்பனிங். ஸோ இதுதான் நம்ம யுரேத்ரான்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பனிங். சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு புரியறதுக்காக ஒன்னொன்னு எடுத்துட்டு நான் வச்சு சொல்றேன். அதே மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஓப்பனிங் சொன்னேன் இல்லைங்களா. செகண்ட் ஓப்பனிங் நம்மளுக்கு வெஜைனா இல்லைங்களா. ஸோ இது நம்மளுக்கு கர்ப்பப்பை, அதோட வாய் சர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கேனால் வெஜினல் கேனால். இது முன்னாடி ஓப்பன் ஆகிறது பாத்தீங்கன்னா இந்த இடம். ஸோ இதுதான் வெஜினல் ஓப்பனிங். ஸோ இது பேரு நம்ம இந்த வெஜினல் ஓப்பனிங் நம்மளுக்கு ரொம்ப லென்த் எவ்வளோ இருக்கு, ஓப்பனிங்கோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம வெஜைனா லூஸா இருக்கா, வெஜினல் லாக்சிட்டி இருக்காங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இதை ஓப்பனிங் இதை பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ்ல இருக்கும், டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், டெலிவரிக்கு முன்னாடி எப்படி இருக்கும், ஒரு மெனோபாஸ் பீரியட்ஸ் நின்றதுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி இருந்தா பிரச்சனை, எப்படி இருக்க வரைக்கும் நார்மல் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.